Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.7ல 10th question பார்க்க போறோம். Question என்னன்னா, a man joined a company as assistant manager. The company gave him a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? அதாவது அந்த கம்பெனி வந்து ஸ்டார்டிங் சேலரியா 60,000 தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனுவலி 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா அவங்க சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வாட் வில் பி சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ், அதாவது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட சேலரி என்னவாக இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் அவங்க சேலரி எவ்வளோ 60,000, செகண்ட் இயரில் 60,000ல் 5% வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போது 60,000 ப்ளஸ் 60,000 இன்ட்டு 5/100, அதாவது 60,000ல் 5% சேலரி எவ்வளவோ அது வந்து செகண்ட் இயரில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போது இதில் 60,000 வந்து நம்ம காமன் எடுத்தால் என்ன வரும், 1 + 5/100 அப்படின்னு வருமா. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 60,000, இப்போ 5/100 கேன்சல் பண்ணும்போது 1/20 அப்படின்னு வரும். அப்போ 1 + 1/20 வந்து 21/20, அதாவது எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 60,000 × 21/20, ஸோ அதான் வந்து செகண்ட் இயர். அடுத்து தேர்ட் இயரில் இப்போ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 21/20 தான் வந்து காமன் ரேஷியோ. அப்போ தேர்ட் இயரில் உங்களுக்கு 60,000 × 21/20 the whole square அப்படின்னு வரும். இந்த சேலரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் 60,000, அடுத்து செகண்ட் இயரில் 60,000 × 21/20, அதாவது இது வந்து ஏ அப்படின்னா இது வந்து A × R, அதாவது காமன் ரேஷியோ இங்கே வந்து என்ன 21/20. அடுத்த இயரில் 60,000 × 21/20 the whole square. ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் வந்து ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ், அதாவது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க சேலரி என்ன. அப்போது T6 தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் T1 வந்து என்ன, T1 = A, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 60,000. இப்போ T6 வந்து நம்ம எப்படி எழுதலாம், A × R⁵ அப்படின்னு எழுதலாமா. ஏன்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் nth டேர்மோட ஃபார்முலா என்ன, Tn = A × R⁻n−1. அப்போ T6 வந்து A × R⁵. இதில் ஏயோட வேல்யூ 60,000 நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. R வந்து ரேஷியோ வந்து என்ன 21/20, ஸோ இதான் வந்து காமன் ரேஷியோ. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்போ T6 = A வந்து என்ன 60,000 × R வந்து என்ன 21/20 the whole power 5. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். அப்போது 60,000 × 21/20 நம்ம கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 1.05 அப்படின்னு வருது. அப்போ 1.05 the whole power 5. இப்போது 60,000 × 1.05 the whole power 5 வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போது 60,000 × 1.05 the whole power 5 வந்து உங்களுக்கு 1.27628 அந்த மாதிரி வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 76,576.893, ஸோ அந்த மாதிரி வருது. இப்போ நீங்கள் ரவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 76,577, அதாவது T6 வந்து உங்களுக்கு என்ன வருது 76,577. இப்போ வந்து இது ருபீஸ், ஏன்னா அவங்க சேலரின்னு கேட்டிருக்காங்க. அப்போது அவங்களோட சேலரி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆன்சர் என்ன 76,577. ஸோ இதான் வந்து 10th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.